யாராவது வாழ்க்கையில பெரிய தோல்வியோ, இல்ல அவமானமோ வேற ஒரு 3வது மனிதர்கள் மூலியமாவோ, இல்ல நெருங்கிய சொந்தக்காரங்க மூலியமாவோ அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படின்னும் பொழுது பொதுவாவே அ எல்லாருடைய இயல்பும் எப்படி இருக்கும்னா, பழி வாங்கணும் பதிலுக்கு, இல்ல எதையாவது நம்பளும் செய்யணும், இல்ல நம்பளுடைய பவர காட்டணும் இப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாட் வந்து எந்த ஒரு பவர்ஃபுல் குருவும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்கங்க. அப்ப அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏதோ ஒரு இடத்துல நீங்க பெருசா அவமானப்பட்டாலோ, இல்ல உங்கள வந்து திட்டமிட்டு ஒரு இடத்துல பழி வாங்கிட்டாங்கன்னே வச்சுக்கலாம். நீங்க ரொம்ப தூய்மையானவர்களாவே இருந்தே இந்த மாரி நடக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த குரு என்ன தெரியுமா சொல்லுவாரு? பதிலுக்கு நீயும் வந்து பழி வாங்கு. நீ அழுத மாரியே அவங்களும் அழணும். அப்படிலாம் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அத மொத செய்யவும் மாட்டாங்க நல்ல குருமார்கள். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ நல்லா வாழ்ந்து காட்டுன்னு சொல்லுவாங்க. உன் லைஃப ரொம்ப சூப்பரா, சுப்பீரியரா லீட் பண்ணி காட்டுன்னு சொல்லுவாங்க. இத விட ஒரு பெரிய விஷயம் வேற என்ன இருக்க போகுது? பாருங்க, சரியான குரு பாருங்க. இத தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்க யோசிக்க, உங்கள அறியாமலேயே உங்களோட உயிர் ஆற்றல் குறைஞ்சுக்கிட்டே வரும். கிட்டத்தட்ட ஆயுளே கம்மியாயிடும். ஆனா உங்கள பத்தி மட்டுமே சிந்திச்சு, உங்களுடைய வளர்ச்சிய பத்தி மட்டுமே சிந்திச்சு, உங்க இலக்கை பத்தி மட்டுமே நீங்க சிந்தித்து, நீங்களும் நல்லா இருந்து, சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கும் பொழுது, உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல், அந்த உயிராற்றல் பல மடங்கு அதிகமாகும். இந்த உயிராற்றல பல மடங்கு அதிகமாக்குறது மட்டுமே தான் சரியான குருவுடைய வேலை, கடமை. அத வீணடிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால என்னைக்காவது ஒரு பெரிய அவமானமோ, கவலைகளோ, இல்ல நீங்க எதிர்பார்த்தீங்க, நமக்கு இவங்கலாம் வேலை வாங்கி குடுத்துருவாங்கன்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அவங்களும் உறுதியான வார்த்தைகள குடுத்துருக்கலாம். ஆனா சூழ்நிலை அது நடக்கலன்னு வச்சுக்கங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றது? போய் அழறதா? இல்ல சண்டை போடுறதா? பழி வாங்குறதா? அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நல்லா வாழ்ந்து காட்டலாமே! எப்படி நல்லா வாழ்ந்து காட்டுறது? நேர்மறையான சிந்தனையோட இருங்க. எல்லாம் நல்லதே வந்து நடக்கும். அந்த நேர்மறையான சிந்தனைய நல்ல குருமார்கள் கட்டாயமா சொல்லிக் குடுப்பாங்க.